நடிச்ச முதல் படத்திலேயே எல்லாரையும் ஜொல்லு விட வச்ச 90s ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தபு. காதலுக்கும் நட்புக்குமான வித்தியாசத்தை ஒரு மெல்லிய உணர்வோட அழுத்தமா பதிவு பண்ண படம் தான் காதல் தேசம். 6 அடி உயரம், அழகிய உருவம், ஆப்பிள் போல இருக்கும் இந்த கனவு கன்னி தபு அப்படின்னு தபுவை பத்தி ஓப்பனா பத்திரிகைகள்ல எழுதியிருக்காங்க. ரொம்ப ஆர்ப்பாட்டமே இல்லாம நடிக்கக்கூடிய எல்லா படத்துலயும் கண்களாலேயே ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருந்தவங்க தான் தபு. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு பெருசா தெரியறதில்ல. ஆனா 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் தபுவோட பவர். இன்னைக்கு வரைக்கும் இளமை மாறாம இந்தியன் சினிமாவுல தவிர்க்க முடியாத நடிகையா இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மும்தாஜ். இன்னைக்கு மும்தாஜ் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க ஆன்மீக பாதைக்கு போயிட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா பாடலின் மூலமா தமிழகத்துல இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆனவங்க தான் மும்தாஜ். டி ராஜேந்தரோட மோனிஷா என் மோனலிசா படத்தின் மூலமா அறிமுகமான நடிகை மும்தாஜ் ஒரு குறுகிய காலத்திலேயே 90s கிட்ஸோட கனவு கன்னியா மாறினாங்க. அந்த காலத்துல நான் மும்தாஜோட ஃபேன் அப்படின்னு சொல்றதையே ரசிகர்கள் ரொம்ப பெருமையா எண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களோட கனவை கலைக்காத கனவு கன்னியா இருந்திருக்காங்க மும்தாஜ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன். 90s காலகட்டத்துல தென்னிந்திய சினிமாவில் ரொம்ப பிஸியான நடிகை அப்படின்னும் டைரக்டர்களோட முதல் தேர்வா இருந்ததும் சிம்ரன் தான். விஐபி படத்துல அறிமுகமான சிம்ரன் ஒரு குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சூறாவளியா வந்து தமிழ் ரசிகர்களை அதிகமா ஜொல்ல விட வச்சதும் இவங்க தான். மாயாவி படத்துல சொல்ற மாதிரி சிம்ரனோட ரசிகர்கள் அவங்களோட போஸ்டரையே அரை மணி நேரத்துக்கு மேல பார்த்துட்டு இருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மோகினி. நீல வெளிகளோட இவங்க கொண்ட பார்வையில தமிழ் ரசிகர்கள் கிறங்கடிச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஈரமான ரோஜாவே படத்தின் மூலமா அறிமுகமான இவங்க ஒரு பாரம்பரிய தமிழ் பெண்ணா தமிழ் சினிமாவில் இருந்திருக்காங்க. ஆனா மற்ற மொழி படங்கள்ல பயங்கரமா கலக்கியிருக்காங்க. முக்கியமா வனஜா கிரிஜா, புதிய மன்னர்கள், நாடோடி பாட்டுக்காரன் இந்த மாதிரி சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் 90s கிட்ஸ் இப்போ வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஹீரோயின்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நிரோஷா. எம்.ஆர். ராதாவோட மகள், ராதிகாவோட தங்கச்சி அப்படின்ற அடையாளத்தோட தமிழ் சினிமாக்குள்ள வந்திருந்தாலும் தன்னோட முதல் படமான அக்னி நட்சத்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப மாடர்ன் கேலா வலம் வந்திருப்பாங்க. அந்த டைம்ல இப்படி ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. செந்தூர பூவை படத்துல நடிச்சிருந்த நிரோஷா மற்றும் ராம்கி இவங்க ரெண்டு பேரும் நிஜ வாழ்க்கையிலேயே காதலிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழ் சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு எக்கச்சக்க எதிர்ப்புகளை மீறி மிகப்பெரிய பஞ்சாயத்துக்களை கடந்துதான் இவங்க கல்யாணமே பண்ணியிருக்காங்க.